ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னுடைய ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் பெருக்கி தண்ணி தெளிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஃபி போடுறதுக்கு பால்லாம் ரெடி பண்ணி காஃபி போட்டாச்சு. தென் பாத்திரம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. நேற்று நைட் வந்து வாஷ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நிறையா பாத்திரம் சேர்ந்துருது. காஃபி போட்டு குடிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணேன். ஸோ பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. சரி, குழந்தைங்களுக்கு வந்து தோசை சுட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி அரைச்சிட்டு தோசை சுட்டாச்சு. பசங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் நிறையவே பாத்திரம் இருந்தது. தென் மீந்ததெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தென் எல்லாமே வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது. எல்லாமே வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். தென் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாடு இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து பக்ரீத்க்கு பிரியாணி கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரியாணி வந்து மதியமாக வந்தது. பிரியாணி வந்ததும் செம்ம ஹாப்பி தான். இதுதான் வந்து பக்ரீத் பிரியாணி. இது நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா சைட் டிஷ்லாம் கொடுத்துருந்தாங்க. கத்திரிக்காய் தொக்கு, வெங்காயம் பச்சடி, ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி சமையல் செய்யலை. சமையலுக்கு மதியமாக லீவ் விட்டாச்சு. இந்த பிரியாணியை வந்து எல்லாருமே வச்சு சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் பீசஸும் நிறையா இருந்தது. குழந்தைங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் தான் சொல்லியிருந்தேன் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணி ப்ளஸ் ஐஸ்கிரீம் காம்போ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, ஸோ மொத்தமாக வந்து ஒரு 6 சின்ன கப் ஐஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமில் உங்களுக்கெல்லாம் என்ன ஃபேவரட் பிடிக்கும், எந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். தென் கொஞ்சம் நேரம் ஆஃப்டர்நூன் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்க்கலான்னு போனோம். பட் இன்றைக்கி வந்து டாக்டர் இல்லை. ஸோ போன மாதிரி அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வரும்போது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். தென் நைட்டு வந்து தோசை சுட்டு சாப்பிட்டு படுத்துட்டோம். இதுதான் என்னுடைய ஒன் டே vlog. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை